சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க. எந்த ஒரு காரியத்துக்குமே காத்திருக்கிறதுல நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? உங்க வாழ்க்கையில அது ஒன்றும் புதுசு கிடையாது. பல காரியங்கள், உலக காரியத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாத்துல உட்கார்ந்து தேவனுக்காக காத்திருக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க இன்னைக்கு? காலையில் எழுந்து ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஆண்டவருடைய பாத்துல காத்திருந்து வசனத்தை தியானித்து ஜெபிச்சிங்கன்னா புது பலனோட இருப்பீங்க. இளமை திரும்பிறவங்களுக்கு உங்களுடைய சரீரத்திலே புது பலன் வரும், ஆவியில புது பலன் வரும். ஆவியில புது மனுஷனா மாறும்போது அவனுடைய சரீரமும் புதுசா மாறும். அப்ப கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல நீங்க மாற முடியும். அதுக்கு நீங்க ஆண்டவருடைய பாத்துல காத்திருந்து வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். அப்படி காத்திருக்க ஒரு புது பலன் உண்டாகும். அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். செட்டைகளை அடித்து எழும்பிடுவீங்க. ஆமேன். இந்த உலகத்தின் காரியம் எதுவும்